நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார். அது உண்மையில் எனக்கு ரொம்ப பதில் தெரியாது. எனக்கே அதில் சில சந்தேகங்கள். அதனால் அவருக்கும் பதிலை என் சந்தேகமாகவே எழுதிவிட்டேன். அதை இங்கும் கூறுகிறேன். அவர் உண்மையில் இன்னும் நிறைய தெரிந்தவர்களிடத்திலுமே கேட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ எனக்கு எழுதினார். எங்களுக்கு ஹிந்துக்களை பிடிக்கும், ஆனா ஹிந்துத்வா பிடிக்காதுன்னு சொல்றார்களே, அது என்னது? இப்படி பிரித்து சொல்ல முடியுமான்னு அவர் கேட்டார். அது யார் எதற்காக சொல்லுகிறார்கள்ங்கிறது வேறு. அதற்கு நிச்சயமா எனக்கு பதில் தெரியாது. ஆனால் இவர் கேட்ட கேள்வியிலிருந்து ஒன்று புரிந்தது. இதை நேரே தலைகீழாக சொல்லியிருந்தால் அது சரியாக இருக்கும். ஏன்னா மற்ற இடத்தில் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு மட்டும்தான் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஹிந்துயிசம், ஹிந்துத்வா, ஹிந்துங்கிற தர்மம், அதாவது சனாதன தர்மம், அதுதானே முதல் பெயர். பிற்பாடு வந்து சேர்ந்த பெயர் இது. எனக்கு சனாதன தர்மத்தை பிடிக்காது, ஆனா சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களை பிடிக்கும். இதுதான் பொருள்படுகிறது. இது இப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்படி கேட்கிறா போல இருக்கிறது என்றால், எனக்கு வைத்தியர்களை எல்லாம் பிடிக்கும், ஆனால் அந்த வைத்தியர்களிடத்தில் இருக்கும் வைத்தியம்ங்கிற தன்மை பிடிக்காது. எனக்கு லாயர்களை எல்லாம் பிடிக்கும், வேடிக்கையா சொல்ல வேண்டுமானால் லா பிடிக்காது. எனக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் பிடிக்கும், ஆனா ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது. இப்படி யாரான்னு சொல்ல முடியுமா? வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். எனக்கு லாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை தப்பாக பயன்படுத்துகிற லாயர்களை பிடிக்காது. எனக்கு மருத்துவம், வைத்தியம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் என்ன, இன்றியமையாதது. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வைத்தியர்களை பிடிக்காது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் மிக மிக விருப்பம், ஆனால் அதை தப்பாக பயன்படுத்துகிற ஸ்போர்ட்ஸ்மேனை பிடிக்காது. இது வேண்டுமானால் நியாயமாக இருக்கலாம். அதை அப்படியே தலைகீழ போட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸை பிடிக்காது, ஸ்போர்ட்ஸ்மேனை பிடிக்கும், எனக்கு லா பிடிக்காது, லாயரை பிடிக்கும் என்று சொல்ல போனால், லாயர் இல்லாவிட்டாலும் லா உண்டு, வைத்தியர்களே இல்லாவிட்டாலும் வைத்தியம் உண்டு, ஸ்போர்ட்ஸ்மேனே இல்லாவிட்டாலும் ஸ்போர்ட்ஸ் உண்டு. அதே போல இந்துக்களே இல்லாவிட்டாலும் ஹிந்துயிசம் உண்டு. சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் இல்லாமல் போனாலும் சனாதன தர்மம் உண்டு. சனாதன தர்மம்னு சொல்லுகிறோமா, சனாதன தர்மின்னு சொல்லுகிறோமா? எட்டர்னலாக இருக்கக்கூடிய தர்மம், ஆதி அந்தமில்லாத தர்மம். அந்த தர்மத்தை பின்பற்றுவர்களை தர்மின்னு சொல்லலாம். அதனால் சனாதனங்கிற அந்த பிரிஃபிக்ஸே தர்மத்துக்கு தான். எப்ப இந்த தர்மத்துக்கு சனாதனான்னு சேர்ந்து இருக்கிறதோ அப்ப அதைத்தான் பிடித்தே ஆக வேண்டும். அது எப்போதும் இருக்கும். அதை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதே போல வைத்தியம் எப்போதும் இருக்கும். வைத்தியர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். லா எப்போதும் இருக்கும். லாயர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம்.
அப்படி சொல்லுவதுதான் சரியாக இருக்கும். அது என்னமோ தலைகீழ் பாடமாக மாற்றி எங்களுக்கு இந்துக்களை பிடிக்கும், ஆனா இந்துத்துவா பிடிக்காது என்றால் நிஜமாகவே புரியவில்லை. சொல்லுபவர்களுக்கு புரிந்தால் சரி. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.